இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்க போகிறேன். நிறைய பணக்காரங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியல. நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா? நீங்கள் கற்றுக்கிறத மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ கிடைக்கும். நம்ம ப்ரே பண்ணும் பொழுது நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தைகளை இந்த பிரபஞ்சம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பிரபஞ்சம் என்ன செய்யும்னா, நம்ம என்ன வார்த்தைகளை பேசுகிறோமோ அதை அப்படியே நம்மளுக்கு தரும். என்னுடைய வாழ்க்கையிலே அப்படி நடந்திருக்கு. அதனால் என்ன என்ன செய்யக்கூடாது, எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், எந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ப்ரே பண்ணும் பொழுது உணர்ச்சிபூர்வமாக சில வார்த்தைகளை சொல்லுவோம். அது சரின்னு நினச்சிட்டு நம்ம சொல்லுவோம். அது அப்படியே நடந்துடும். எந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம் தெரியுமா? தயவு செய்து அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 வார்த்தை பற்றி இப்போ பார்க்கலாமா? இந்த 3 வார்த்தையுமே நம்மளோட பிரபஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த நல்ல நிறைவான வாழ்க்கை கொடுக்க முடியாமல் போயிடும். ஏன் நம்ம வார்த்தையினால் அது போயிடும். நம்ம ப்ரேயர் பண்ணும் பொழுது சில வார்த்தைகளை நம்ம மனசுல இருந்து அப்படியே உணர்ச்சி பூர்வமாக இந்த ஃபோர்ஸ் வெளியில் வரும். இந்த உணர்வோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தையானது அப்படி வெளியில் வரும் பொழுது அது கிரியேட்டிங் ஃபோர்ஸஸாக மாறுது. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுது. இந்த ஃபோர்ஸ் போனது அப்படியே ரிட்டர்ன் ஆகுது நம்மளுக்கு. அப்படித்தான் அறிவுபூர்வமானவங்க சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, காட் பூமியில் படைக்கும் பொழுது என்ன செய்கிறாரு? வெளிச்சம் வந்தால் நல்லா இருக்கும், ப்ளீஸ் வெளிச்சம் வா, எனக்கு இது வேணும், எனக்கு வெளிச்சம் தேவை அப்படின்னு அவர் சொல்லலை. அப்படி எப்படி சொன்னதா வேதத்தில் இருக்குன்னா, வெளிச்சம் உண்டாக கிடவது. அப்போ வெளிச்சம் உங்களுக்கு வேணும், அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ப்ளீஸ் எனக்கு வெளிச்சம் வேணும், எனக்கு வெளிச்சம் தேவை, எனக்கு வெளிச்சம் வேணும், இப்படி சொல்கிறது தானே கரெக்டு. அப்படி தானே நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம வார்த்தையினால் சில நல்ல விஷயங்களை உருவாக்க முடியும்னா அது எப்படின்னா, அவர் எப்படி சொன்னார் பாருங்க. நம்ம எல்லாமே அவருடைய மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அவர் எப்படி சொன்னார் இந்த பூமி கிட்ட, வெளிச்சம் உண்டாக கிடவுது அப்படின்னு சொன்னார். அது வெளிச்சம் வந்துருச்சு. நம்ம என்ன சொல்கிறோம்? கடனாக இருக்குது எனக்கு, ப்ளீஸ் கடனை நான் அடைக்கணும், எனக்கு வேணும் பணம், எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம கரெக்டாக தான் சொன்ன மாதிரி இருக்கு. ஆனால் என்ன வெளிப்படுத்தியிருக்கோம் தெரியுமா? என்னோட நிலைமை என்ன தெரியுமா? கடனான நிலைமை, அது எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி இருக்கு. அப்போ என்ன ஆகுது? இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த வார்த்தைகள் போய் சேரும் பொழுது இந்த பிரபஞ்சம் அதை கேட்கிறத அப்படியே திருப்பி நம்மளுக்கு கொடுக்குது. இவங்களுக்கு என்ன வேணுமா? கடன் நிறைய கேட்குறாங்க, அவங்க வார்த்தைகள் நிறைய கடன். பிரபஞ்சம் நம்மளோட நிலைமையை எப்படி புரிஞ்சுக்குதுன்னா, வார்த்தைகளில் வெறும் கடன் கடன் கடன்னு தெரியுது. சரி, இவங்களுக்கு கடனை நிறைய கொடுப்போம்.
அப்போது என்ன வெளிப்படுத்துகிறோம் நம்ம, நான் கடனாக இருந்துட்டுருக்கேன், என் நிலைமை கடன் தான், எனக்கு கடனே தான் அப்படின்னும் பொழுது அந்த கடனே தான் திரும்பி வருது. அதுக்கு பதிலாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, ப்ளீஸ் காட் கிவ் மீ மணி, தயவு செய்து எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. அதில் நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா, யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு எதுவுமே தரமாட்டேன்னு சொல்கிற மாதிரியும் அவங்கக்கிட்ட ப்ளீஸுன்னு சொன்னதான் தருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் நம்ம யார்கிட்ட கேட்குறோம் தெரியுமா, இந்த அகில அண்ட சராசரங்களை படைத்தவர், எல்லாத்தையும் படைச்சவர், ஆஃப்டர் ஒரு சின்ன நம்மளுடைய கடனை அடைக்க தெரியாதவருக்கு அது கொடுக்கறதுக்கு அவர் என்ன அப்படி கிள்ளி கொடுக்குறவரா, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா மட்டும் கொடுப்பேனோ என்று பார் அப்படின்னு சொல்றார். நிறைய ரகசியம் இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்றோம், அவர் ஏதோ கொடுக்காத ஒரு கஞ்ச ராஜா மாதிரி நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் கெஞ்சினா தான் அவர் தருவார் அப்படின்னு நினச்சி நம்ம சொல்கிறோம். நம்ம நினைக்கிறோம் ப்ளீஸ் அப்படிங்கிறது ஒரு பொலைட்டான வார்த்தை தானே அப்படின்னு. ஆனால் அந்த ப்ளீஸு நீங்கள் சொல்லும் பொழுது நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறோன்னா, இந்த பிரம்மாண்டமான இந்த உலகத்தை படைத்த அந்த இறைவனிடம் நம்ம போயிட்டு கெஞ்சினா தான் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்கிற நிலைமையை அவருக்கு அப்படியே எடுத்து சொல்கிறோம். அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும், அப்போது இறைவன் அப்படிப்பட்டவர் தானா, கெஞ்சினா தான் கொடுப்பாரா? அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா, பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பிழை போட்டுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு இடத்துல வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, தனியாக ஒரு பெரியவர் இருக்கிறார், அவருக்கு சாப்பாடு இல்லை, அவருக்கு பசியான ஒரு நேரம் வந்துடுச்சு. அந்த நேரத்தில் ஒரு காக்கா கொண்டாந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்குதா. அப்போ பாருங்க, இந்த காக்கா போய் கடவுள்கிட்ட ப்ளீஸ் காட் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கறது இல்லையா, அதுக்கு சாப்பாடு கிடைக்குதா. அந்த காக்கா மனுஷனுக்கு தேவையான நேரத்துல சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குதா. எவ்வளவு அழகான இறைவன் கிட்ட நம்ம இருக்கிறோம் இல்லையா. அப்படித்தான் வேதத்தை எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அப்போ நான் கேட்குறவரு, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்கு வேணும்னா காக்கா வச்சு கூட சாப்பாடு கொடுப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாததுனால அவர்கிட்ட போய் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் நம்ம. ஸோ அந்த ப்ளீஸுங்கிற வார்த்தை கேட்காம வேற மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ண கற்றுக்கணும். எப்படி கற்றுக்கலாம்? சரி, இப்போது நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டோம். ப்ரேயர் பண்ணால் கடவுள் கேட்குறவர், எல்லாம் சரியாக தான் ப்ரே பண்ணி முடிச்சுதான் நினைக்கிறோம். அப்போ கடவுள் கொடுக்கணும்ல. கொடுக்கலன்னு உடனே நான் எவ்வளோ தடவை ப்ரே பண்ணுறேன், கடவுள் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கடவுள் கொடுக்கலையா இல்லை நம்ம கேட்டது தப்பாக கேட்டோமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. கொடுக்குறவர் மேலே தப்பியா இல்லை வாங்குறவங்க மேலே தப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். நம்ம வாங்கும்போது இப்படி கூட கேட்க வேண்டாம், அவர் இப்படி கொடுக்குறேங்கிறாரு. அப்படி கொடுக்குற தெய்வத்துக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி கேட்குறோம். அப்படி கேட்காம நம்ம எப்படி கேட்டாக்க இருக்கோம் தெரியுமா? அடுத்த 2 வார்த்தையும் கேட்டுடலாமா? இப்போ நம்ம எப்படி கேட்குறோம், எனக்கு தேவை, எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறோம். அப்போது நம்ம உள்ளார்ந்த உள்ளத்திலிருந்து அது பண்ணும் பொழுது இந்த வார்த்தைகளை கேட்குற இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தெரிவிக்கிறோன்னா, எனக்கு தேவை இருக்கிறது, எனக்கு வேண்டும், இந்த நிலைமையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது இந்த நிலைமை
நம்ம காட்டும் பொழுது அந்த நிலைமையை திருப்பி கொடுக்குது. அப்போது இன்னும் தேவைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, இன்னும் நம்மளுக்கு வேணுங்கிற நிலைமை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, இன்னும் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதுதான் உண்மை. அதனால் இந்த 3 வார்த்தையும் விட்டுட்டு ப்ளீஸ், வேணும், தேவை அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம ஒன்றை யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் தெரியுமா? ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நீ வேண்டிக் கொள்வதற்கு மேலாக, நீ நினைப்பதற்கு மேலாக. நம்ம மனசில் கூட தோணலை. அவர் நமக்காக வச்சிருக்கிற விஷயம், இறைவன் நமக்காக வச்சிருக்கிற விஷயம் நம்ம மனசில் கூட தோணலையா? நம்ம கண்ணால் பார்த்ததே கிடையாதா? அப்படிலாம் வேதத்தில் இருக்குது. அப்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது? அப்போ நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? நம்ம எதை படித்தோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அது இயற்கையாக கிடைக்கும் இல்லையா? அந்த ஞானமும் சரி, அந்த விஷயமும் நடக்கும் இல்லையா? அப்படி நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சரியாக அதை செயல்படுத்தணும். சரியா? ஒரு ஐயா என்ன பண்ணினாராம், மைக்கேல்ன்ற ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்டாராம், நான் ரொம்ப புவராக இருக்கேன், ஏழையாக இருக்கேன், நான் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு பணமும் இல்லை, என்னால் நான் ஆர்டிஸ்டாக இருந்து என்ன பிரயோஜனம், எதுவுமே செய்ய முடியல அப்படின்ன உடனே இந்த பெரியவர் சொன்னாராம், உங்ககிட்ட இருக்கிற திறமையில தப்பு கிடையாதுப்பா, உன்னுடைய எண்ணத்தில் தான் தப்பு இருக்குது. நீ ஒரு 30 நாளைக்கு நான் சொல்கிற மாதிரி செய்ய. என்னடா இவர் இப்படி சொல்கிறார் பார்த்துட்டே இருந்தானா. அப்போ அவர் சொன்னார், ஒரு 30 நாளைக்கு நீ என்ன பண்ணன்னா, மனசுலேருந்து இருக்கிறதுக்கெல்லாம் நன்றி சொல்லு. நன்றி மட்டும் இல்லாமல் ஒரு விதமான கிராட்டிடியூடு சொல்லுவாங்கள்ல, அந்த நன்றி விசுவாசம், நன்றி உள்ள இருதயம், அந்த இருதயத்தோட என்ன இருக்குன்னு பார். நீ என்ன சொல்கிற, இல்லைன்னு சொல்கிற, என்னென்ன இருக்குன்னு பார். இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, எனக்கு நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழி வந்து ஒரு பணக்கார மொழியாகும். உன்னுடைய நினைவுகள் ஒரு நிறைய இருக்கிற ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை இருக்கிற மாதிரியும் உன் வார்த்தைகள் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 30 days கழிச்சு என்னை வந்து பாருன்னு சொல்கிறார். நம்மளும் ஒரு இது கேள்விப்பட்டிருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எண்ணம் எப்படிப்பட்டதோ அப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். அப்போது அவர் எப்படி நினச்சிட்டு இருந்தார், நான் ரொம்ப ஏழை, எனக்கு வந்து வரையலாம் முடியுது, ஆனால் என்னால் வந்து ஒரு ஸ்டுடியோவை ஆரம்பிக்க முடியல, என்கிட்ட பணம் இல்லை, இப்படி தான் நினச்சிட்டு இருந்தார். அதனால் அவர் வந்து என்னத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார்னா, என்கிட்ட இல்லை, எனக்கு இது தேவை இருக்குது, எனக்கு இது வேணும், எனக்கு எப்படி யார்கிட்ட போய் கெஞ்சினாலும் எனக்கு கிடைக்கல, அப்படி தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் அப்படி சொல்ல சொல்ல அவருடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. இப்போது இவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இந்த 30 நாள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. என்னன்னு ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, எனக்கு இந்த கலை இருக்கிறது, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த கலைக்கு தேவையான வரைகிற அந்த திறமையுள்ள பொருட்கள் இருக்கிறது, என்னோட கை இருக்குது, என்னோட அறிவு இருக்கிறது, அந்த நுணுக்கம் இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் நன்றி. அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வு பூர்வமாக இது எல்லாத்துக்கும் நன்றி, நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க. இதற்கான ஒரு சரியான ஸ்டுடியோ என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது, கூடிய சீக்கிரம் அது வருகிறது அப்படிங்கிற அந்த
நான் வந்து ரொம்ப பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அதை சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் சொன்னார். அதே மாதிரி அவருடைய வாழ்க்கை 30 நாளுக்கு அப்புறம் போகும்பொழுது ஒரு மாதிரி டவுட்ஃபுல்லாக, என்னடா இந்த மனுஷன் இப்படிலாம் சொல்லி கொடுக்குற, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சு தான் போனார். ஆனால் இதே மாதிரி ஒரு 30 நாள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவருக்கு. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி அதை 30 டேஸ் முடித்த உடனே அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அவர் அங்கேருந்து வந்து, நன்றி ஐயா, என்னோட கண்ணை திறந்துட்டீங்க, எனக்கு நீங்கள் ரொம்ப வெளிச்சத்தை கொடுத்துட்டீங்க, என்னால் இப்போது நல்லா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி அவர் நல்லா இருந்தார், எப்படி அவருக்கு அதெல்லாம் கிடைச்சது அப்படின்னா, இருக்கின்ற இடம் விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போது இருக்குது, அந்த இருக்கின்ற இடம் என்னது அப்படின்னு தெரியல, இல்லாததை மட்டுமே தேடி அலைஞ்சு கொண்டிருக்கிறோம் நம்ம. அப்படி இல்லாமல் இருக்கிறத நம்ம மனசார நன்றியோட இருக்கும் பொழுது நமக்கு அந்த நன்றியானது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இந்த நன்றி சொல்லிகிட்டே இருக்காங்க, இவங்க நன்றி சொல்கிற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அப்படின்னும் போது நினைக்க முடியாத நிறைய அற்புதமான விஷயங்கள் நடந்து திரும்ப திரும்ப நன்றி சொல்கிற மாதிரியே ஒரு வாழ்க்கையை இறைவன் கொடுக்கிறத அந்த மைக்கேல் வந்து அந்த பெரியவர்கிட்ட சொல்லியிருக்கார். இது அவர் மட்டும் சொன்னாருன்னு இல்லை, என்னோட வாழ்க்கையிலையும் கஷ்டங்களெல்லாம் இருந்தப்போ நான் நிறைய ப்ரே பண்ணியிருக்கேன். நிறைய வார்த்தைகள், பவர்ஃபுல்லான வார்த்தைகள்லாம் சொல்லி ப்ரே பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு நடக்காத விஷயங்கள்லாம் ஏன் நடக்கலை அப்படின்னு நான் யோசிச்சுட்டு சில நேரங்களில் மற்றவர்களை பார்க்கும் பொழுது அதை காட்டிலும் நான் நிறைய ஹாஸ்பிட்டலைஸ் ஆனேன். அப்புறம் சாப்பிட்றதுக்கு வழியெல்லாம் சில நேரங்கள் இருந்துச்சு. அந்த நேரங்கள்லாம் எனக்கு சாப்பாடு இருந்த நேரங்கள் ஞாபகம் வரும்பொழுது அன்னைக்கு இருந்துச்சு, அதே மாதிரி இன்னொரு நாள் இருக்கும். இவங்க எல்லாரும் நம்மளை விட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிலாம் பார்க்க ஆரம்பித்த உடனே இந்த பார்வை மாற ஆரம்பிச்சது, எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சது, வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சது. என்னோட வீடை கூட நான் அப்படி தான் கட்டினேன். என்னால் வீடு கட்டவே முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் எப்படி கட்டி முடித்தேன்னா, வெறும் நன்றி சொல்லிகிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களே பார்க்க ஆரம்பித்தேன். எது இருக்குன்னு பார்க்க ஆரம்பித்தேன். இதெல்லாம் இருந்துச்சோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிகிட்டே இருந்தேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தானாகவே எல்லாம் கிடச்சிது. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நிறைய நேரத்தில், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு. அப்போது நமக்கு எப்படி அதெல்லாம் நடக்குது, நம்ம நன்றி சொல்கிற அந்த நிலைமையில் நம்ம இருக்கும் பொழுது எப்போவுமே அந்த நிலைமையே நம்மளுக்கு இருக்கும். நன்றியே சொல்லிட்டு இருக்கிற மாதிரியான நிலைமை கிடைக்கும். நம்ம கவலையிலையும் பிரச்சனையிலையும் தேவையிலையும் வேதனையே நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது நமக்கு அந்த நிலைமையே கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம நினைக்கிற நினைவை மாற்றினா எல்லாம் மாறும். மாற்றிக்கலாமா? இன்னொன்று கூட சொல்கிறேன். நான் வீடு கட்டுவேன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் வீடு கட்டும் பொழுது எனக்கு கிடைச்ச கொத்தனார் வந்து இறைவனோட அருளால் அவர், அம்மா இவ்வளோடு மட்டும் வாங்கி கொடுக்க போதும், அவ்வளோதானே, இது வாங்கி கொடுத்தா வீடு முடிஞ்சிடும் போல அப்படின்னு நினச்சிட்டு அதை மட்டும் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம். அப்போ எனக்கு என்ன சொல்கிறாரு அவர், இதை மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்னு. அப்போ இது மட்டும் வாங்கி கொடுத்துட்டா வீடு முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். அப்போது என்னுடைய எண்ணம் எப்படி இருக்குது, இதை வாங்கி கொடுத்துட்டா முடிஞ்சிடும், சரி இதை வாங்கி கொடுத்துடலாம், அதுக்கான வழி என்ன அப்படி தேட ஆரம்பிச்சேன். அப்படி எனக்கு கிடைச்சவர் இறைவனோட அருளால் அவர் இதை செய்யுங்க இதை செய்யுங்க இதை செய்யுங்க அந்தந்த நேரத்தில் எனக்கு சொல்லிகிட்டே இருந்தார். அவர் சொன்ன அந்தந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை மட்டும் எப்படியாவது சந்திக்கலாம்னு சந்திக்கும் பொழுது என்னால் எல்லா தேவைகளையும் எப்படி சந்திச்சேன்னு எனக்கே சொல்ல முடியல. வாசலில் நின்றுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து என்னை கேட்டார், நீங்கள் எந்த தைரியத்தில் இந்த மாதிரி கட்டிகிட்டே போகிறீங்க அப்படின்னு. எனக்கு அப்போ எதுவும் சொல்ல தெரியல. எந்த தைரியமும் எனக்கு தெரியல. எனக்கு வேறு வயசாகிடுச்சு, என்னால் கடன் அடைக்கவே முடியாது,
அப்போ அப்படி இருக்கும்பொழுது நான் வீடு கட்டணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு வந்தவர் எனக்கு அப்படி வந்ததுனால ஒரு கிட்டத்தட்ட தான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 மாதமா 2 வருஷமா நான் வெறும் நன்றிகளையே பார்த்துட்டு இருந்தேன். என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்ன இல்லைங்கிறத பார்க்குறத மறந்துட்டேன். என்ன இருக்குங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது எனக்கு கிடைச்சவரும் அந்த மாதிரி ஆளாக கிடைக்கவே, ஏன்னா நான் அப்படி தானே பார்த்துருக்கேன். இதை மட்டும் அப்படின்னாரு. சரி, அதை மட்டும் உடனே தன்னால் ஒன்று ஒன்றா போயிட்டே இருக்கும்பொழுது, பரவாயில்லையே அது கிடைச்சதில்ல அதுவும் கிடைக்கும், இப்போ இது கிடைச்சதில்ல இதுவும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விதமான அதிசயத்தை பார்க்க தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது என்னை கேட்டவர்கிட்ட என்னால் என்ன சொல்ல முடிஞ்சதுன்னா, இப்படின்ன உடனே அப்படியே கையை நீட்டி மேலே பார்த்தேன். அவருக்கு சொல்ல வேண்டிய பதிலை அந்த கை தான் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. கையை நீட்டினா வானத்தை என்னான்னு பார்த்தா என் கை எவ்வளோ தூரம் அள்ள முடியுமோ அவ்வளோ அள்ளி பார்த்தா எனக்கு கொஞ்சம்தான் அள்ள முடியுது. ஆனால் வானம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கு. ஓ, இவ்வளோ பெரிய கடவுள் ஒருத்தர் இருக்கார், இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் எனக்கு கொடுப்பான். அந்த இறைவன் எனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறதுனால எனக்கு இது கட்டிட முடியுங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னேன். நான் அதே மாதிரியே கட்டி முடித்தேன். உங்களுக்கு என்னோட வாழ்க்கை புரிஞ்சுதா? உங்களுக்கு என்னோட சக்ஸஸ் புரிஞ்சுதா? நான் என் வீடை சுற்றி டெய்லி காலையில் வந்து ப்ரேயர் பண்ணவே மாட்டேன். நன்றியை காட்டிலும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இறைவன் எவ்வளவு அழகானவர், எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தியானிச்சு சுற்றி அதையே சொல்லிட்டு வருவேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எல்லாம். அப்போது ஆச்சரியமான அந்த இறைவனை ஆச்சரியமாகவே பார்த்துட்டு இருந்தேன். மேலே மேலே ஆச்சரியங்கள் என்னை வந்து சேர்ந்துச்சு. அப்போது இந்த வீடு எப்படி கட்டப்பட்டுச்சுன்னா, வெறும் கடவுளை துதிக்கிற அந்த துதியினாலேயே வீடு கட்டப்பட்டுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வீடு கிரகப்பிரவேசத்துக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த கடந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நம்ம எண்ணங்கள் மாறும் பொழுது நம்ம கிட்ட 10 ரூபாய் இருந்தால் கூட போதும். நம்ம ஒரு டீ குடிக்கும்போது அதில் பாதி டீயை எடுத்து ஒரு ஏழைக்கு, எனக்கு பசி தான், எனக்கு அந்த டீ குடிச்சு தான் ஆகணும், ஆனால் அந்த டீயை கூட நான் இன்னொருத்தரோட ஷேர் பண்ணி இல்லாதவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் சாப்பிடும் பொழுது அது எனக்கு திருப்பி கிடைக்குது. அதுதான் சொல்கிறேன். முதல்ல நம்ம தகுதி உள்ளவர்களாக மாறணும். நம்ம எண்ணங்களை மாற்றணும். நம்ம சொல்லுகிற வார்த்தைகளை மாற்றணும். நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். அதுக்கு நம்ம மாறும் பொழுதே இறைவனோடு ஒரு அலைன்மெண்ட் வரும். இதில் கரெக்டான ஒரு வார்த்தை அவர் நமக்கு கொடுக்கிறவர், நமக்கு ப்ரொவைட் பண்ணுறவர். யெகோவா ஈரே, அந்த வார்த்தை எதை கேட்கும் பொழுதும் யெகோவா ஈரே, உமக்கு நன்றி, எனக்கு சாப்பிட கொடுத்துருக்கிறீரே உமக்கு நன்றி, இன்று நான் உயிரோடு வாழ்கிறதுக்கு எனக்கு மூச்சு கொடுத்துருக்குறீங்களே உங்களுக்கு நன்றி, இன்னைக்கு நான் ஆரோக்கியமாக பேசிகிட்டு இருக்கேனே உமக்கு நன்றி, யெகோவா ஈரே, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்திக்கிறீரே உமக்கு நன்றி. அப்படின்னும் பொழுது நமக்கு அற்புதங்கள் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் எப்படியெல்லாம் சொல்லலான்னா, என்ன சொன்னேன்னா, எனக்கு இந்த பணம் தேவைப்படுது. அப்போது அதுக்கு என்ன யோசித்தேன்னா, என்னோடய எண்ணம் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு இது எனக்கு
அவனுக்கு கொடுக்கணும் அந்த காசுன்னு சொல்லும் பொழுது இப்படி கிடைச்சதில்ல, அதே மாதிரி இப்போ அவனுக்கு இந்த பணம் கொடுக்கணும், அதுவும் எனக்கு அதே மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னை தேடி வருகிறது. எனக்கு வேண்டியது என்னை தேடி வருகிறது. நான் ஒரு காந்தமாய் இருக்கிறேன், ஈர்க்க முடிகிறது. அதுக்கு இன்னொரு உதாரணமாக சொல்லணும்னா, என் கூடவே நிறைய பேர் ரிட்டையர் ஆனாங்க. நானும் ரிட்டையர் ஆகிட்டேன். ரிட்டையர் ஆகும் பொழுது நான் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் இதே மாதிரியே தான் என்னென்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்துட்டு ஒரு நாளும் எனக்கானது என்னை தேடி வருகிறது, என்னுடைய உரிமைகள் என்னிடத்தில் வந்து சேருகிறது அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த இடத்துல ப்ளீஸ் என்னோட இதெல்லாம் எனக்கு வரணும், தயவுசெய்து எனக்கு இதெல்லாம் தேவை இருக்குது, எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிலாம் நான் ப்ரே பண்ணலை. என்ன பண்ணினேன், எனக்கானது என்னை தேடி வருகிறது, என்னோட உரிமை சரியான நேரத்தில் என்னை வந்து அடைகிறது, அது வந்து அடையும்படியான ஒரு காந்தமாய் நான் இருக்கிறேன், இப்படியெல்லாம் நான் சொன்னேன். என்ன ஆச்சுன்னு அதுக்கு பதில் சொல்கிறேன் பாருங்க, என்ன நடந்துச்சு. என் கூடவே என்னை விட முன்னாடியும் அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்தவங்க, அவங்களால வாங்க முடியாததெல்லாம் எனக்கு கரெக்ட் டைமுக்கு டான் வந்துருச்சு. அப்போது எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த பிள்ளையும் சொன்னப்பல, மேடம் உண்மையாக தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு கூட கிடைக்கல, ஆனால் உங்களுக்கு கிடைச்சிச்சு. ஒரு 6-7 வருஷமாக நிறுத்தி வச்சுருந்ததெல்லாம் என்னோட டைமில் அப்படியே ஓப்பன் ஆகி எனக்கு மட்டும் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. எனக்கு முன்னாடி போட்டவங்களுக்கு கூட இன்னும் கிடைக்காம எனக்கு பின்னாடியும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது. இதை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஆமாம், நம்ம வார்த்தைகள் மாறும்பொழுது, நம்முடைய எண்ணங்கள் மாறும் பொழுது, நம்முடைய செயல்கள் இறைவனோடு ஒத்து வாழும் பொழுது நம்ம என்ன சொல்கிறோமோ அது நடக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை உங்களோட வச்சுக்காம இன்னும் நிறைய பேருக்கு இதை பகிர்ந்து இந்த வீடியோவை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அதோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை உடனே பண்ணிடுங்க, சரியா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்க சொல்லுங்கள். இதோடைய 2ஆம் பாகத்தை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் போடுறேன். இறைவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிச்சு நீங்கள் நல்ல நிலைமைகளில் உங்களுடைய என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு பரிபூர்ணமான இறைவன் பிரம்மாண்டத்தை படைத்தவர், அவர் பரிபூர்ணமானவர். அவருடைய பிள்ளைகளாகி நாமும் பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழ கண்டிப்பாக அவருடைய கிருபை இருக்கிறது, அவருடைய அன்பு இருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்முடைய வார்த்தைகளை மாற்றிக்கலாம், நம்முடைய எண்ணங்களை மாற்றிக்கலாம், சரியா? நான் திரும்ப உங்களை பார்க்குற வரைக்கும் இறைவன் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருப்பாராக.